தமிழ்நாட்டு அரசியலில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். ஆனால் சமகால அரசியலில் மிகவும் கடுமையாக விமர்சிக்கப்படும், அதே சமயம் மூளை முடுக்கெல்லாம் அதிக அளவில் விவாதிக்கப்படும் ஒரு ஒற்றை பெயர் என்றால் அது சீமான். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் மற்ற கட்சிகள் அனைத்தும் வழக்கமான தேர்தல் கூட்டணிகளையும் வியூகங்களையும் வகுத்து கொண்டிருக்கும் போது நாம் தமிழர் கட்சி வெளியிட்ட ஆட்சி செயல்பாட்டு வரைவு ஒரு மிகப்பெரிய அரசியல் புயலை தமிழகமெங்கும் கிளப்பியிருக்கிறது. மே 4ஆம் தேதி வரப்போகும் தேர்தல் முடிவுகள் வெறும் ஒரு புதிய ஆட்சியை மட்டும் தீர்மானிக்கப் போவதில்லை. அது பல பத்தாண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட திராவிட அரசியலின் அசைக்க முடியாத அடித்தளத்தையே அசைத்து பார்க்க போகிறதா என்ற மிகப்பெரிய கேள்வியை இப்போது எழுப்பியுள்ளது. ஆனால் சீமானின் இந்த 2026 செயல் திட்டத்திற்கு பின்னால் மக்கள் அதிகம் கவனிக்காத, பலருக்கும் தெரியாத சில பகீர் ரகசியங்கள் ஒழிந்திருக்கின்றன. மே 4 தமிழகத்தின் தலைவிதியை முற்றிலுமாக மாற்றப்போகும் ஒரு வரலாற்று நாளாக ஏன் மாறப்போகிறது? இது மேடைகளில் பேசப்படும் வெறும் வார்த்தை ஜாலமா, அல்லது யாராலும் கணிக்க முடியாத ஆழமான அரசியல் கணக்கா? இது டைம் ஆஃப் சீக்ரெட்ஸ், ரகசியங்களின் நேரம். மறைக்கப்பட்ட அரசியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 2026 நாம் தமிழர் ஆட்சி செயல்பாட்டு வரைவு என்ற நமது சிறப்பு தொகுப்பில் இன்று நாம் காணப்போவது யாராலும் எளிதில் கணிக்க முடியாத சில மிக முக்கிய தேர்தல் ரகசியங்களை. ஒரு சாதாரண திரைப்பட இயக்குனராக இருந்த சீமான் ஒரு மாபெரும் அரசியல் கட்சியின் தலைவராக உருவெடுத்ததன் பின்னணியில் ஒரு பெரும் வரலாற்று துயரம் உறங்கி கிடக்கிறது. 2009ஆம் ஆண்டு ஈழத்தில் நடந்த போர் உலகத் தமிழர்கள் மத்தியிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலிலும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த அதிர்வலைகளின் உணர்வுபூர்வமான மையப்புள்ளியாக உருவெடுத்தவர்தான் சீமான். மே 18, 2010 அன்று மதுரையில் அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சி என்ற அரசியல் அமைப்பை அவர் தொடங்கினார். அன்று முதல் இன்று வரை அவர் முன்னெடுக்கும் அரசியல் தத்துவம் தமிழ்நாட்டின் மரபான தேர்தல் அரசியல் கட்டமைப்புக்கு முற்றிலும் முரணானது. எத்தனையோ கடுமையான விமர்சனங்கள், எத்தனையோ அரசியல் தடைகள் வந்தபோதும் தனித்து போட்டி என்ற ஒற்றை நிலைப்பாட்டிலிருந்து அவர் இதுவரை ஒரு நாளும் பின்வாங்கியதே இல்லை. 2016 சட்டமன்ற தேர்தலில் மிக குறைந்த வாக்குகளை பெற்ற இந்த இயக்கம் அடுத்தடுத்த வந்த தேர்தல்களில் தனது வாக்கு வங்கியை தொடர்ந்து பல மடங்கு உயர்த்தி கொண்டே வந்திருக்கிறது. எந்த ஒரு பலமான கூட்டணியும் இல்லாமல் சாதிக்கப்பட்ட இது சாதாரணமான வளர்ச்சி அல்ல. இந்த களச்சூழ்நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி முன்வைத்துள்ள ஆட்சி செயற்பாட்டு வரைவு அரசியல் களத்தில் பலரையும் கூர்ந்து கவனிக்க வைத்துள்ளது. இது வழக்கமான தேர்தல் அறிக்கைகளைப் போல வாக்குகளுக்காக இலவசங்களை அள்ளி வீசும் ஒரு சாதாரண வாக்குறுதி பட்டியல் அல்ல. மாறாக தமிழ்நாட்டின் அடிப்படை பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்பையே முற்றிலுமாக மாற்றி அமைக்கும் ஒரு நீண்ட கால திட்டமாகும். குறிப்பாக இந்த வரைவில் கல்வி மற்றும் மருத்துவம் ஆகிய இரண்டும் முற்றிலும் இலவசமாக அரசே 100% ஏற்று நடத்தும் என்ற உறுதிமொழி ஆழமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனியார் மயமாக்கலுக்கு எதிரான இந்த உறுதியான நிலைப்பாடு சாமானிய மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இப்போது மாறியிருக்கிறது. அது மட்டுமின்றி நீர்வள பாதுகாப்பு, நச்சில்லாத இயற்கை வேளாண்மை, தாய்மொழி வழி கல்வி மற்றும் இறக்குமதியை சாராத தற்சார்பு பொருளாதாரத்தை சுற்றியே இவர்களது மொத்த ஆட்சி பொறுப்புக்கான கொள்கைகளும் மிக நுட்பமாக கட்டமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் வளங்கள் தமிழருக்கே சொந்தம் என்ற முழக்கத்தோடு மாநில தன்னாட்சி உரிமையை மிக கடுமையாக இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆற்று மணல் கொள்ளை, மலைகள் மற்றும் கனிம வளங்கள் கண்மூடித்தனமாக சுரண்டப்படுவதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தி இயற்கை வளங்களை சேதப்படுத்தாத ஒரு புதிய தொழில் புரட்சியை உருவாக்குவதே இந்த செயற்பாட்டு வரைவின் முக்கிய இலக்காக காட்டப்படுகிறது. இலவச மின்சாரம், இலவச பொருட்கள் போன்ற கவர்ச்சி திட்டங்களை முற்றிலுமாக நிராகரிக்கும் இவர்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தரமான வேலைவாய்ப்பை உருவாக்குவதே ஒரு மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சி என்று அடித்து கூறுகிறார்கள். அரசாங்க ஊழியர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளையே கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதாகவும் அந்த செயற்பாட்டு வரைவு ஆணித்தரமாக கூறுகிறது. இது தற்போதைய அமைப்பில் நடைமுறைக்கு சாத்தியமா என்ற விமர்சன கேள்வி ஒருபுறம் எழுந்தாலும், நேர்மையான நிர்வாகத்தை எதிர்பார்க்கும் மக்களின் மனதில் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. ஆனால் இங்கே ஒரு விஷயம் பலருக்கு தெரியாது. சீமானின் இந்த அதிரடியான திட்டங்களை பார்த்து மாற்றுக் கட்சியினர் மேடைகளில் கடுமையாக விமர்சித்தாலும் உள்ளூரே அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் புள்ளி விவரத்தை கண்டு மிரண்டு போயிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? பொதுவாக ஒரு அரசியல் கட்சி எப்படி தேர்தல் களத்தில் வெற்றி பெறும்? பெரும் பணபலம், பிரம்மாண்டமான ஊடக வெளிச்சம் அல்லது பலமான ஒரு மெகா கூட்டணி. ஆனால் இந்த மூன்றும் இல்லாமல் ஒரு தனித்த இயக்கம் எப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் தனது வாக்கு வங்கியை அசுர வேகத்தில் உயர்த்தி கொண்டே செல்ல முடியும்?
பலரும் நினைப்பது போல இதற்கு காரணம் சீமானின் உணர்ச்சி பூர்வமான மேடை பேச்சுகள் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் இருக்கும் ஒரு மாபெரும் இரகசிய கட்டமைப்பு தான் இந்த வியக்கத்தக்க வளர்ச்சிக்கு காரணம். அதுதான் அவர்களின் அமைதியான தகவல் தொடர்பு புரட்சி. கடந்த 10 ஆண்டுகளில் எந்த பிரதான ஊடகங்களும் சீமானின் முழுமையான அரசியல் பார்வையையோ அவர் முன்வைக்கும் ஆக்கப்பூர்வமான திட்டங்களையோ மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்கவில்லை. அவரை ஒரு கோபக்காரராகவும் சர்ச்சைக்குரிய நபராகவும் மட்டுமே சித்தரிக்கவே பெரும்பாலான ஊடகங்கள் முயன்றன. ஆனால் இதை பற்றி அந்த இயக்கம் கவலைப்படவும் இல்லை, அவர்களை நம்பியிருக்கவும் இல்லை. மாறாக சமூக வலைதளங்களை மிக சரியாக பயன்படுத்தி தங்களுக்கென ஒரு பிரம்மாண்டமான இணையவழி தகவல் தொடர்பு படையை அவர்கள் சத்தமில்லாமல் உருவாக்கினார்கள். இன்று தமிழ்நாட்டின் எந்த ஒரு குக்கிராமத்தில் ஒரு சாதாரண பிரச்சனை நடந்தாலும் அடுத்த சில நிமிடங்களில் அது உலகெங்கும் உள்ள தமிழர்களின் கவனத்திற்கு செல்லும் அளவுக்கு அவர்களின் டிஜிட்டல் வலைப்பின்னல் மிக வலுவாக செயல்படுகிறது. இதில் ஒளிந்திருக்கும் அந்த பெரிய திருப்பம் என்னவென்றால், 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவர்கள் நகரும்போது முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்து இளைஞர்களின் ஒட்டுமொத்த கவனமும் இந்த ஆட்சி செயல்பாட்டு வரைவு மீது மிக ஆழமாக திரும்பியிருக்கிறது. பல அரசியல் விமர்சகர்கள் நினைப்பது போல இது வெறும் காகிதத்தில் கவர்ச்சிக்காக எழுதப்பட்ட ஒரு சாதாரண தேர்தல் அறிக்கை அல்ல. இது பல்வேறு துறைகளை சார்ந்த அனுபவமிக்க நிபுணர்கள், ஓய்வு பெற்ற நேர்மையான அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் களச் செயல்பாட்டாளர்களை கொண்டு பல மாதங்களாக மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு முழுமையான மாற்று அரசியல் சாசனம். பாரம்பரியமான அரசியல் கட்சிகள் சாதி, மதம் மற்றும் பணத்தை மட்டுமே முழுமையாக நம்பி தேர்தல் களத்தில் இறங்கும்போது, நாம் தமிழர் கட்சி தங்களின் வேட்பாளர்களாக சாதாரண விவசாயிகளையும் ஆசிரியர்களையும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை பார்க்கும் இளைஞர்களையும் களமிறக்குகிறது. இதைவிட ஆச்சரியமான, பலருக்கும் தெரியாத உண்மை என்னவென்றால், 50% மேலாக பெண்களை மட்டுமே வேட்பாளர்களாக நிறுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டிய ஒரே கட்சி இதுதான். ஆரம்ப காலத்தில் இவர்கள் பெரிய கட்சிகளின் வாக்குகளை பிரிப்பதற்காக மட்டுமே களத்தில் நிற்கிறார்கள் என்று ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் தலைகீழாக மாறிவிட்டது. பெரிய கட்சிகளின் ஆணிவேராக இருக்கும் அந்த பாரம்பரிய வாக்கு வங்கியையே இவர்கள் இப்போது சத்தம் இல்லாமல் உடைக்க தொடங்கிவிட்டார்கள். முந்தைய தலைமுறையினர் தங்கள் பிள்ளைகளுக்காக பெரும் கட்சிகளுக்கு வாக்களிக்கும் காலம் மாறி இன்று இளைஞர்களான தங்கள் பிள்ளைகளின் அரசியல் தெளிவை பார்த்து பெற்றோர்களே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கும் ஒரு மிகப்பெரிய உளவியல் மாற்றம் தமிழக கிராமங்களில் நடக்க தொடங்கியுள்ளது. இதுதான் மே 4 வெளிவரப்போகும் தீர்ப்பில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் அரசியல் திருப்பமாக அமையப் போகிறது. இந்த ஆட்சி செயல்பாட்டு வரைவின் ஆழ தாக்கத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கடந்த சில மாதங்களாக தமிழகத்தின் கடைக்கோடி கிராமங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். பல தசாப்தங்களாக தேர்தல் என்றாலே இலவச பொருட்களையும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளையும் நம்பியே மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்ற ஒரு மாயை தமிழக அரசியலில் மிக ஆழமாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சீமான் முன்வைத்த இந்த செயல்பாட்டு வரைவு அந்த மாயையை சுக்குநூறாக உடைத்தெறிந்தது. ஒரு பக்கம் பெருங்கட்சிகள் வழக்கம் போல தங்கள் தேர்தல் அறிக்கைகளில் இலவசங்களை அறிவித்துக் கொண்டிருந்த போது, நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ஒவ்வொரு வீதியாக சென்று, உங்களுக்கு இலவச பொருட்கள் வேண்டுமா அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியும் நிரந்தரமான வேலை வாய்ப்பும் வேண்டுமா என்ற ஒற்றை கேள்வியை மிக தீவிரமாக மக்கள் முன்வைத்தார்கள். இதன் விளைவாக அரசியல் களத்தில் இதுவரை இல்லாத ஒரு புதிய விவாதம் சூடுபிடித்தது. குறிப்பாக கல்வி மற்றும் மருத்துவத்தை தனியார் மயமாக்கலில் இருந்து மீட்டெடுத்து அரசே அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்கும் என்ற கொள்கை சாமானிய அடித்தட்டு மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. லட்சக்கணக்கில் பணம் கட்டி தனியார் பள்ளிகளிலும் மருத்துவமனைகளிலும் அல்லல்படும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு இது ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. அத்துடன் மாநிலத்தின் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுப்பதற்கான கடுமையான சட்டங்கள், பனைமர பொருளாதாரம், நெசவாளர் மேம்பாடு, மீனவர் உரிமை பாதுகாப்பு என ஒவ்வொரு சமூகத்தின் அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளுக்கும் மிக தெளிவான நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளை இந்த வரைவு ஆணித்தரமாக சுட்டிக்காட்டியது. ஆறுகள், ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாப்பது மற்றும் நச்சில்லாத உணவு உற்பத்தியை உறுதி செய்வது போன்ற திட்டங்கள் வெறும் அரசியல் மேடை பேச்சாக நின்றுவிடாமல் அறிவார்ந்த தளங்களில் மிக தீவிரமாக விவாதிக்கப்படும் ஒரு பொருளாக மாறியதுதான் இதன் மிகப்பெரிய வெற்றி.
இந்த திட்டங்களுக்கு மக்களின் வெளிப்படையான ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் இதெல்லாம் தற்போதைய அரசியல் சூழலில் நடக்கிற காரியமா என்று சந்தேகம் எழுப்பிய அதே மக்கள் அடுத்தடுத்த விவாதங்களுக்கு பிறகு ஏன் இது நடக்கக்கூடாது என்று மாற்றி சிந்திக்க தொடங்கினார்கள். இதுதான் சீமானின் அரசியலில் நிகழ்ந்த மிக ஆழமான உளவியல் மாற்றம். பெரிய கட்சிகளின் தலைவர்கள் பலரும் இந்த வரைவை மேலோட்டமாக விமர்சித்தாலும் அவர்களின் தேர்தல் வியூக குழுக்கள் இதை மிக உன்னிப்பாக ஆராய்ந்தன என்பதே மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. பணம் கொடுத்தால் மட்டுமே வாக்குகளை எளிதாக வாங்கிவிட முடியும் என்ற இருமாப்பில் இருந்தவர்களுக்கு நேர்மையான கொள்கைகளை தெளிவாக எடுத்துரைத்தால் மக்களின் மனசாட்சியை தட்டி எழுப்ப முடியும் என்ற உண்மை பேரிடியாக இறங்கியது. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் என பல தரப்பினரும் இந்த மாற்று அரசியலை நோக்கி தங்களின் ஆதரவை திருப்பியதே இந்த தேர்தலின் போக்கை முற்றிலுமாக மாற்றியது. இரு துருவ அரசியலாக மட்டுமே சுருங்கி போயிருந்த தமிழக தேர்தல் களம் இப்போது கொள்கை சார்ந்த ஒரு புதிய போர்க்களமாக மாறியிருக்கிறது. இதுவே மே 4ஆம் தேதி வெளிவரப்போகும் தீர்ப்பின் மீதான ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பையும் பன்மடங்கு எகிர வைத்துள்ளது. இந்த முழு அரசியல் பயணத்திலும் ஒரு குறிப்பிட்ட நாள் தமிழக வரலாற்றில் அழிக்க முடியாத பெரும் தடத்தை ஏற்படுத்தியது. அதுதான் சீமான் இந்த 2026 ஆட்சி செயற்பாட்டு வரைவை மக்கள் மன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்த அந்த மாபெரும் பொதுக்கூட்டம். வழக்கமான அரசியல் மேடைகளில் தலைவர்கள் பேசும்போது தொண்டர்களின் ஆரவாரமும் காதை கிழிக்கும் கைத்தட்டல்களும் மட்டுமே எதிரொலிக்கும். ஆனால் அன்று அந்த மைதானத்தில் நடந்ததே வேறு. சீமான் அந்த மேடையில் ஏறி நாம் அதிகாரத்திற்கு வந்தால் என்ன செய்வோம் என்று ஒவ்வொரு திட்டமாக ஆழமாக விளக்கத் தொடங்கிய போது அந்த மாபெரும் கூட்டத்தில் ஒரு மயான அமைதி நிலவியது. அது ஒரு அரசியல் தலைவன் மீது கொண்ட பயத்தால் உருவானதல்ல. அவன் முன்வைக்கும் திட்டத்தின் ஆழத்தையும் அதன் பின்னால் இருக்கும் தொலைநோக்கு பார்வையையும் மக்கள் முழுமையாக உள்வாங்கி உற்று கவனித்ததால் உருவான அமைதி. நாங்கள் உங்களுக்கு இலவசங்களை தரமாட்டோம், ஆனால் என்றைக்குமே இலவசங்களை எதிர்பார்க்காத ஒரு தகுதி வாய்ந்த வல்லமை பொருந்திய சமூகமாக உங்களை மாற்றுவோம் என்று அவர் முழங்கிய அந்த ஒரு கணம் தமிழக அரசியலின் மிக முக்கியமான திருப்புமுனையாக மாறியது. ஒரு அரசியல் தலைவர் மக்களின் வாக்குகளை மட்டும் குறிவைக்காமல் அவர்களின் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை குறிவைத்து திட்டங்களை முன்வைக்க முடியும் என்பதை அந்த ஒற்றை நிகழ்வு உலகத்திற்கு ஆணித்தரமாக உணர்த்தியது. ஓட்டுக்கு காசு வாங்குவது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீங்களே குழி தோண்டி புதைப்பதற்கு சமம் என்று அவர் நெஞ்சை பிளக்கும் உண்மையை உரக்க கூறிய போது அங்கு கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்களின் மனசாட்சி ஒரு கணம் ஆடிப்போனது. அதுவரை அவரை வெறும் உணர்ச்சி வசப்படும் ஒரு பேச்சாளராக மட்டுமே பார்த்து பழகிய அரசியல் விமர்சகர்கள் கூட ஒரு முழுமையான ஆட்சி திறனுள்ள தலைவராக அவரை அங்கீகரிக்க தொடங்கிய புள்ளியே அதுதான். பல தசாப்தங்களாக தமிழகத்தை ஆண்ட ஆளும் வர்க்கத்தின் உறக்கத்தை கெடுத்த மிக முக்கியமான வரலாற்று தருணமும் இதுவே. இப்போது உங்களுக்கான நேரம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் இந்த தீவிரமான முன்னெடுப்புகள் மற்றும் சீமானின் இந்த மாற்று அரசியல் கொள்கைகள் தமிழகத்தில் ஒரு உண்மையான வரலாற்று மாற்றத்தை கொண்டு வருமா, அல்லது இதுவும் மற்றுமொரு அரசியல் பேச்சாகவே கடந்து செல்லுமா? நேர்மையான தற்சார்பு அரசியலை தமிழக மக்கள் இந்த முறை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களா? உங்களின் ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்டில் கட்டாயம் பதிவு செய்யுங்கள். உங்களின் ஒவ்வொரு கருத்தும் இந்த மாற்று அரசியல் விவாதத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். மேலும் நமது அடுத்த காணொளியில் நாம் மிக விரிவாக பார்க்கவிருப்பது மே 4 தமிழகத்தின் மாபெரும் அரசியல் பூகம்பம். அந்த தேதியில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைக்கப் போகும் அதிரடி திருப்பங்கள் என்னென்ன என்பதை ஆழமாக அலசப் போகிறோம். வரலாறு எப்போதும் அதிகாரத்தில் இருப்பவர்களால் மட்டுமே எழுதப்படுவதில்லை. அது அமைதியாக உண்மையை உற்றுநோக்கும் சாமானிய மக்களால் தான் பல நேரங்களில் முற்றிலுமாக மாற்றி எழுதப்படுகிறது. மே 4ஆம் தேதி அந்த வரலாறு எப்படி மாறப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற திரைக்கு பின்னால் மறைக்கப்பட்ட ஆழமான அரசியல் உண்மைகளையும் யாரும் பேச தயங்கும் அரசியல் ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள டைம் ஆஃப் சீக்ரெட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு புதிய அரசியல் பார்வையை தந்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்து இந்த உண்மைகளை கொண்டு சேருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் விவாதியுங்கள். மீண்டும் ஒரு மாபெரும் அரசியல் ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.